ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சிங்கிற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முடைய அண்ணன்மார்களே, வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சி விரட்டி அடிக்கப்பட்டு இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. எல்லோருக்குமான உரிமையாக வாக்குரிமை நிலைநிறுத்தப்பட்டது. இந்த நாடு ஜனநாயக நாடு என்று வர்ணிக்கப்பட்டாலும், மக்களால் நிர்மாணிக்கப்படுகிற நாடு என்று கூறப்பட்டாலும், மக்களுக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் வாக்கு மட்டும்தான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நாளன்னைக்கு வாக்குச்சாவடி நோக்கி நகர்ந்து போய் நாம் செலுத்துகிற வாக்கு தான் நமக்கான அதிகாரம். அதை கடந்து இந்த மக்களாட்சி முறையில் மக்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்க வாக்கு செலுத்தி முடித்த பிறகு உங்கள் அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ பார்லமெண்ட் உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும். நாம கடையில போய் பொருள் வாங்குறோம். பொருள் வாங்குறப்ப சொல்றான் 3 மாசம் உங்களுக்கு கேரண்டிங்கிற, இல்ல 6 மாசம் கேரண்டி. அந்த 3 மாசமோ 6 மாசமோ அதுக்கு இடையில அந்த பொருள் வீணா போயிட்டா நான் பொருளை மாத்தி தர்றேன், இல்ல சரி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி பொருள் வாங்குற போது அந்த பொருளுக்கு குறைந்தபட்ச ஒரு காலக்கெடு உண்டு. இது நல்லா இருக்கும், தரமா இருக்கும் அப்படின்னு. ஆனா நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிற இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் ஆட்சி இல்ல, 3 மாத காலம், 6 மாத காலம், ஓராண்டு காலம் நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க, தரமான ஆட்சியை கொடுப்பாங்க. ஏதாவது குறைந்தபட்ச காலக்கெடுக்கான இல்லை. நாம் வாங்குற பொருள் தரமா இல்லைன்னா நுகர்வோர் நீதிமன்றம் போய் அந்த பொருளுக்கான இழப்பீட்டை பெற முடியும். ஆனால் நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த ஆட்சி நல்ல ஆட்சியா இல்லைன்னா எந்த நீதிமன்றத்துக்கும் போய் முறையிட முடியாது. திமுக இந்த வாக்குறுதி கொடுத்துச்சு, அதிமுக இந்த வாக்குறுதி கொடுத்துச்சு, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல அப்படின்னு போய் நீதிமன்றத்தில் முறையிட முடியாது. அப்ப வாக்கு செலுத்தினால் 5 ஆண்டுகளுக்கு அவங்க தான் எதுவும் செய்ய முடியாது. அப்ப இந்த அதிகார வரம்பை, அதிகார எல்லையை நாம் புரிந்து கொள்ளணும். நாம் வாக்கு செலுத்துகிற போது அதுல தெளிவு வேணும். யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம், திமுகவுக்கு போடலாம், அதிமுகவுக்கு போடலாம்னு காலங்காலமாக வாக்கை நாம் வீணடிச்சிட்டோம். உலகத்தை பார்க்கிறோம், உலகம் மாறி இருக்கிறது. சிங்கப்பூர் நாட்டை பார்த்தா ஒரு சொர்க்கத்தின் வாசல் போல இருக்குது. ஜப்பான்கிற நாடு உழைப்பின் மூலமாக உலகத்தின் தலைசிறந்த நாடாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சியை பெற்றது வெறும் 40 ஆண்டு காலத்தில் தான். ஆசியாவோட தீண்டத்தகாத நகரம் என்று சொல்லப்பட்டது சிங்கப்பூர் அந்த பெருநகரம். அந்த மண்ணை 33 ஆண்டுகளும் ஆண்ட லீ குவான் என்கிற பெருமகன் தனது தலை சிறந்த ஆட்சியின் மூலமாக உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி காமிச்சார். அதே போல ஜப்பான் பெரும் தேசம் 2ஆம் உலக போரில் வீழ்த்தப்படுது. எந்தவித கனிம வளங்களும் இல்லை. இந்த நாட்டில் ஹிரோஷிமா நாகசாகின்னு அமெரிக்கா 2 இடத்துல அணுகுண்ட போடுறான். முடிஞ்சு ஜப்பான் நினைச்சான். ஆனால் வீழ்ந்ததாக நினைக்கப்பட்ட ஜப்பான் உழைப்பின் மூலமாக 40 ஆண்டு காலத்தில் உயர்ந்தது, தடை சிறந்தது. ஆனால் 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போடுறோம். 5 ஆண்டு காலம் திமுகவுக்கு, 5 ஆண்டு காலம் அதிமுகவுக்கு. திமுகவோட கொடுமை தாழாது அதிமுகவுக்கு, அதிமுகவோட கொடுமை தாழாது திமுகவுக்குன்னு மாறி மாறி வாக்கு செலுத்துறோம். இந்த 50 ஆண்டு காலத்துல நமக்கு கிடைச்சது என்ன? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதி வைக்கிறேன். நாங்க வந்தோம்னா பாலாறும் தேனாரும் கரை புரண்டு ஓடும், வறுமை போயிடும், ஏழ்மை போயிடும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிடும், நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போங்க. 1 ஆண்டு 2 ஆண்டா சொல்லல, 60 ஆண்டா சொல்றேன், 60 ஆண்டா. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி நாம் பெற்றது என்ன? எதற்காக இந்த கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் திரும்ப திரும்ப வாக்கு செலுத்தணும்? ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லைன்னா அந்த நாட்டை சரி பண்ணிடலாம்.
ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிடல. ஒரு நாட்டில் அதிகாரிகள் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிடல. ஒரு நாட்டில் அமைச்சர்கள் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிடல. ஆனால் ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லை என்றால் அந்த நாட்டை எதுவும் செய்ய முடியாது. அரசியல் பிழைத்தாருக்கு அறவே கூட்டாகும் பாடப்பட்டது. ஆனா இன்றைக்கு அரசியல்ல அறம் இல்ல, செத்து போச்சு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்த பிறகு ஒப்பாங்க. உன்னால் நேர்மையா வாழ முடியாதரா? கையில நெருப்பு கண்களை வைத்திருந்தால் எப்படி சூடு தாழாது அதை கீழே போட்டுவாயோ அதே போல நேர்மையான வாழ்க்கையை வாழ முடியாது என்று போதிக்கிற. அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தற்காலம் தான், இந்த காலம் தான். காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல, மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கணுங்க. மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடிடுச்சு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது. ஒருத்தர் இருக்கான் ஊர்ல, உண்மையா இருக்கான், நேர்மையா இருக்கான், அப்பளு கட்டவனா இருக்கான், காசு வாங்காம இருக்கான், லஞ்சம் அந்த முறைகேடுக்கெல்லாம் துணை போகாம இருக்கான். அவனை பார்த்து அந்த ஊரு சொல்லும், படைக்க தெரியாத பையன், தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், நாசமா போறவன். ஆனா ஊரடிச்சு ஒருத்தன் உலக போடுவான், மகராசை எப்படி வாழ்றான் பாடுற, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும். அப்ப என்ன, உண்மையே நேர்மையை மக்களே கேலிச்சான், கிண்டல் பண்றான். அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு 8 லட்சம் கோடி கடனை கொண்டாந்து வச்சிருக்கான் தமிழ்நாட்டுக்கு. 8 லட்சம் கோடி கடன். அதுவும் குறிப்பா 4 ஆண்டு கால திமுக ஆட்சி காலத்துல 4 லட்சம் கோடி கடன். 4 லட்சம் கோடி. இன்னைக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை தேர்தலில் பெரிய பரப்புரையை செய்ய போறாங்க. நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னு. 2026க்கு பிறகு 1000 ரூபாய் ஒருவேளை இவங்க நினைப்பது கூட திமுக வந்தாலும் சரி கொடுக்க மாட்டேன். ஏன்னா முடிஞ்சு 8 லட்சம் கோடி கடன். நாடு திவாலாகிற நிலையில் இருக்குது. 5 ஆண்டு காலம் நாட்டை மொத்தமா முடிச்சு விட்டேன். மறுபடியும் திமுக வரணும்னு நினைக்கிறேன், மறுபடியும் அதிமுக வரும் அவன் துடிக்கிறேன். இந்த ஆட்சிகள் அதிகாரங்கள் மக்களுக்கு செஞ்சது என்ன? நாம் மக்களாட்சி ஜனநாயக நாடு என்று நம்பிக்கொண்டிருக்கோம். ஆனால் அடிமை இந்தியாவில் நடந்த அத்தனை கொடூரங்களும் சுதந்திர இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கு. அன்னைக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்துல ரவுலட் சட்டம் அப்படிங்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வர்ற வெள்ளக்கார யார வேணாலும் கைது பண்ணலாம், எந்தவித கேட்பாரும் இல்லாது யார வேணாலும் கைது பண்ணி உள்ள போடலாங்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வர்றான், ரவுலட் சட்டம் சட்டத்தை. அன்னைக்கு அந்த ரவுலட் சட்டத்தை திரும்ப பெற கோரி பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக் இடத்துல மண்ணில் மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினார், அறப்போராட்டம். அந்த அறப்போராட்டத்தின் போது ராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு அன்றைக்கு சுட்டு கொன்னா ஜெனரல் டயர். வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று இன்றளவும் வர்ணிக்கப்படுது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து 100 ஆண்டுகளை கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொண்டார்களோ அதே இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றம் வருத்தம் தெரிவிக்கிறது. எங்கள் முன்னோர்கள் தவளித்து விட்டார்கள், நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். ஆனால் 2018ஆம் ஆண்டு நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் இதே தூத்துக்குடியில ஜாலியன் வாலாபாக்களை எப்படி சுட்டுக் கொண்டார்களோ அதே போல 15 பேரை சுட்டுக் கொண்ட. கேட்க நாதி இருந்துச்சா? சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இவர்கள் வாழவே கூடாது, கொலை செய்யப்பட வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் செய்த பாவம் என்ன? தூத்துக்குள்ள ஒரு ஆலை வருது, ஸ்டெர்லைட் ஆலைன்னு ஒரு ஆலை. அந்த ஆலையை கொண்டு வர்ற, அந்த ஆலையினால பாதிப்பு இருக்குது. 2018ஆம் ஆண்டு இந்த ஆலையை ஆலையோட பணிகளை விரிவாக்கம் பண்றேன். இந்த ஆலையை நாங்க அப்புறப்படுத்த போராடுறோம், நீங்க மேலும் விரிவாக்கம் செய்றீங்களான்னு கேட்டு மண்ணின் மக்கள் எல்லோரும் போராட்டம் பண்ற. கட்சி சார்பட்டு அரசியல் மாற்றங்களை கடந்து 99 நாட்கள் அறவழி போராட்டம். 99 நாட்கள் அறவழி போராட்டம் நடத்திய போது ஆளும் ஆட்சி அளவை கண்டுகொள்ள அதிகாரிகள் பார்க்கல, அமைச்சர் பார்க்கல, முதலமைச்சர் பார்க்கல. கடைசியில உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஒரு பேரணி. எல்லாரும் போறாங்க, மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள்,
முதியவர்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாரும் போறாங்க. கையில சாப்பாட்டு பொட்டலத்தோடு மூட்டை முடிச்சோடு பேரடியா நடந்து போறாங்க. ஸ்டெர்லைட் ஆலையை மூடுன்னு. அப்படி போன மக்கள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தி அதில் முன்கள போராளியாக போராடிய 19 வயது தங்கி ஸ்டோலியின் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில்ல, துப்பாக்கி தோட்டா வாய் வழியாக பாய்ந்து மூல சிதை இறந்து போன அந்த தங்கச்சி, ஸ்டோலிங்கிற தங்கச்சி. அவள் செய்த பாவம் என்ன? தமிழச்சியாக பிறந்ததை தவிர 15 பேரை துள்ள துடிக்க படுகொலை செய்தார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் படுகொலை நடந்துச்சு. அன்னைக்கு 2018 நடந்துச்சு. 2019 தூத்துக்குடி பார்லிமெண்ட் தொகுதியில் கனிமொழி அம்மையார் போட்டிட்டாங்க. அன்னைக்கு திமுக கேட்டது, இறந்து போன தங்கச்சி ஸ்டோலினோட உருவப்படத்தை காண்பித்து, ஸ்டோலினுக்கு நீதி வேணுமா, நீங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. 2021 திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தரையும் தப்பிக்க விட மாட்டோம். இந்த ஆட்சி துப்புக்கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி சொன்னவர் ஸ்டாலின். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகியும் தூத்துக்குடி மண்ணின் மக்களை எவன் சுட்டுக் கொண்டானோ எவன் மீது நடவடிக்கை எடுக்கல, யாரையும் கைது பண்ணி செயல்படுத்தல. மாறாக அந்த தூத்துக்குடி துப்பாக்கி தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ் ஒரு அதிகாரிக்கு பதவி உயர்வு வழங்குது கேடுகட்ட திமுக அரசு. மக்களை கொண்டது எடப்பாடி பழனிசாமி, கொண்டவர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பது ஆளுகிற ஸ்டாலின். என்ன வித்தியாசம்? அதிமுகவுக்கும் திமுக என்ன வித்தியாசம்? அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருந்த போது திமுக போராடியது, மதுபான கடையை மூடுங்கள். இந்தியாவிலே இளமது விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மதுவான ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது, பெண்கள் பாதிப்படைகிறார்கள் என்று சொல்லி மதுபான கடையை மூட கோரி போராடியது திமுக. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியது அம்மையார் கனிமொழி. கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்டிருந்த போது வீட்டு வாசல கருப்பு கொடி என்று கருப்புடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது இதே ஐயா ஸ்டாலின். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் மதுபான கடையை மூடி இருக்காங்களா, அதிகப்படியா திறந்திருக்காங்களா? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களின் புழக்கம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு. 2002, 2003, 2004 இந்த காலகட்டத்தில் கேள்விப்பட்டோம். கள்ளச்சாராயம் குடிச்சு கண் பார்வை போச்சு, கைகால் செயல் இருந்துருச்சு, உயிர் போச்சு. 2002, 2003 கேள்விப்பட்டோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023, 24 நடக்குது. திமுகவின் ஆட்சி காலத்தில் மட்டும் கள்ளச்சாராயத்தில் 100 பேர் செத்து போயிட்டாங்க. முதல் ஆண்டு மரக்கான செங்கல்பட்டு அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சினேன். கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடிச்சதுல 21 பேர் செத்து போயிட்டேன். உடனடியாக ஸ்டாலின் சொன்னாங்க, நாங்க குற்றவாளிகளை இரும்புக்கரம் கண்டு ஒடுக்குவோம், யாரையும் விட மாட்டோம். இது முதல் ஆண்டு. அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில 69 பேர் செத்து போனேன். மறுபடியும் ஐயா ஸ்டாலின், நாங்க குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தர் விட மாட்டோம், இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம். யாரை ஒடுக்குறீங்க? யாரை ஒடுக்குறீங்க? மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் அங்க விற்கிற வியாபாரி 2 பேரு கள்ளச்சாராயம் விற்கிறத தட்டி கேட்ட 2 இளைஞரை குத்தி கொலை செய்யறான். எங்க போகுது தமிழ்நாடு? புதுக்கோட்டை பக்கம் கனிமவள கொள்ளை நடக்குன்னு சொல்லிட்டு ஜெகபோர் அலி அப்படின்னு ஒரு செயல்பாட்டாளர் தொடர்ச்சியா போராடுறாரு, மனு கொடுக்கிறாரு, நீதிமன்றம் போறாரு, மாவட்ட ஆட்சியாளர் புகார் கொடுக்கிறாரு. ஒரு தேதி சொல்லி இந்த தேதியில் நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எந்த தேதியில் போராட்டம் பண்ணுவேன் ஜபகாலி சொன்னாரோ அதே நாள்ல லாரி ஏற்றி கொலை செய்யப்படுறாரு. லாரி ஏற்றி கொண்ட கொலையாளி சொல்றான், அவர் பிழைச்சு வரோன்னு நான் திரும்ப லாரியை விட்டு ஏற்றி கொண்டங்கிறான். நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கு? என்ன பாதுகாப்பு இருக்குது? முன்னாள் காவல்துறை அதிகாரி நான் கொலை செய்யப்படுவேன் காணொலி பதிவு, அவரே காணொலி பேசி பதிவு பண்றாரு. அவர் சொன்னது போலவே கொலை செய்யப்படுறாரு. எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு? தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஒரு ஊர் இருக்கா? ஒரே ஒரு ஊர், கடைக்கோடி கிராமம் வரை கஞ்சா விநியோகம். தலைநகர் சென்னை தொடங்கி
கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா விநியோகம் நடக்குது. எப்படி தெரியுது? ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் நாட்டில் இல்லைங்கிற, நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் அப்படி சுபிட்சமான வாழ்வு வாழ்றாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு கஞ்சா, அபின், போதை பொருட்களின் புழக்கம், போதை மாத்திரை, போதை சாக்லேட்டு, கள்ளச்சாராயம், 24 மணி நேரம் மது எல்லாம் இருக்குது. ஆனா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, போதையின் பாதையில போகாதீங்க, போதையின் பாதையில போக கூடாது, காட்டுக்குள்ள போகணும். நாடு முழுக்க எல்லா வீதியிலையும் மதுபான கடை திறந்து வச்சுட்டு கள்ளச்சாரம் ஒரு பக்கம் ஓடுது, கஞ்சாவை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் பெரிய தகராறு பண்றான். ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, போதையின் பாதையில போகாதீங்க, போதையின் பாதையில போகாது, போதையின் பாதையில் போகாதீங்கன்னு யார் சொல்லலாம்? அதிகார வலிமையற்ற எளிய மகன் அவன் போராடம் தான், அவன் குரல் கொடுக்கலாம். ஆனா நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் போதை இல்லாத நாட்டை படைக்க வேண்டுமே ஒழிய போதையின் பாதையில் போகாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு முதலமைச்சர்? எதுக்கு முதலமைச்சர் போதையின் பாதையில் போகாதன்னா 48,000 கோடிக்கு குடிக்கிறான். 48,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. ஒரு டாஸ்மாக் கடையில மதுபானத்தோட வருமானம் குறைந்து போனால் அந்த அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுறேன். அன்பு மக்களை சிந்திச்சு பாருங்க. ஒரு சாலையில கூடு போட்டு வைக்கக்கூடிய வியாபாரி கூடு போட்டு வைக்கிறேன், அவனுக்கு காசு வருமானம் குறைஞ்சிச்சு அப்படின்னா சாலையில போக வாங்க வாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு அவன் வியாபாரம் பண்ணலாம். அதே போல இப்ப கடையில வாங்க நல்லா பொருள் இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணா வருமானம் கூட வாய்ப்பு இருக்கு. டாஸ்மாக் கடையில வியாபாரம் குறைஞ்சா என்ன பண்ணுவான்? வாங்க ஒரு பெக்க போட்டு போங்க, வாங்க கட்டிய போட்டு போங்கன்னு கூப்பாடு பண்ண முடியுமா? டாஸ்மாக் கடையில வருமானம் குறைஞ்சு போச்சுன்னு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அரசு பள்ளிக்கூடம், ஒரு அரசு கல்லூரி இருக்குது, அரசு பள்ளிக்கூடத்தில் தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சு போச்சு. அப்படி என்னைக்காவது ஒரு ஆசிரியரை பணியிடை நீக்கம் பண்ணிருக்கானா? சஸ்பெண்ட் பண்ணிருக்கானா? இந்த மாவட்டம் சுகாதார குறியீடுல குறைவா இருக்குது, மாசு அதிகப்படியா படைஞ்சிருக்கு. அப்ப சுகாதாரத்துறை அதிகாரிகளை இடமாற்றம் பண்றேன் இல்ல சஸ்பெண்ட் பண்றேன் பண்ணிருக்கானா? இந்த பகுதியில் உணவுப் பொருட்கள் தரமற்றதா இருக்குது, சுகாதாரம் இல்லாம இருக்குது, அதனால இந்த அதிகாரிகளை நான் சஸ்பெண்ட் பண்றானா? பண்றது இல்ல. ஆனா டாஸ்மாக்ல வருமானம் குறைஞ்சு போனா சஸ்பெண்ட். 48,000 கோடிக்கு குடிக்கிறான் ஒரு ஆண்டுக்கு. தீபாவளி வந்தாலும் சரிதான், பொங்கல் வந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய நடிகர் நடிச்ச பணத்தை விட டாஸ்மாக் வருமானம் தான் 4 கோடி 5 கோடி வருது. ஒரு சமூகம் குடியார சமூகமாக மாறி போனா, அவன் குடிக்க அடிமையாக மாறி போனா அவன் எப்படி அறிவார்ந்த பிள்ளையா இருப்பான்? எப்படி உடல் ஆரோக்கியமா இருக்கும்? காந்தியடிகள் சொல்றாரு, குடி என்பது பழக்கம் இல்ல, நோய்ங்கிறார். இங்க தமிழ்நாட்டில் 1 கோடி குடி நோயாளிகள், 1 கோடி குடும்பம் பாதிக்கப்படுகிறது. திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இருக்குது, நாங்க வந்தோம்னா தமிழ்நாடு முழுக்க மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டெடுப்பதற்கு மீட்பு நிலையங்கள் வைப்போம் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க எத்தனை இடங்கள்ல குடியால பாதிக்கப்பட்டவரை மீட்பதற்கு மீட்பு நிலையம் அமைச்சிருக்கான்? ஒண்ணும் இல்லை, எல்லாம் பேசுறத, ஒரு கர்மாந்தம் கிடையாது. என்ன ஆட்சி நடக்குதுங்க? முதலமைச்சர் முதலமைச்சர்ல பொம்மைங்கிறான், அவருக்கு எதுவுமே தெரியலங்க. நாட்டில் என்ன நடக்குது, என்ன குடும்பம் நடக்குது எதுவுமே தெரியல அவருக்கு. அவர் எப்ப என்ன சொல்றாரு, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறது. இந்த ஆட்சியை குறை சொல்ல எது கொம்பன் வரணும்? ஒரு நோஞ்சா போதாத? தமிழ்நாடு முழுக்க மக்கள் காரி துப்புறான். நான் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் என்று திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவன் கூட இந்த ஆட்சியை காரி உமிழ்றான். அவ்வளவு மானங்கிட்ட கேடுகட்ட ஆட்சி. என்ன இருக்கு திமுக ஆட்சியில? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. 2024 சொன்னேன். யாருக்கு விடியல் வந்திருக்கு? கள்ளச்சாராய வியாபாரிக்கு, கூலிக்கு கொலை பண்றவனுக்கு, அடுத்த சொத்தை ஆட்டைய போறவனுக்கு, இவனுக்கெல்லாம் விடியல் வந்திருக்கு. நாட்டு மக்கள் விடியல் வந்திருக்கா? நாட்டு மக்களுக்கு நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன்.
கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன். தமிழ்நாட்டோட அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஒரு ஒளி நாடா வந்துச்சு, ஒரு ஒளி பதிவு. அதுல சொல்றாரு, சபரீசனும் உதயநிதி சேர்ந்து 3 ஆண்டுகள்ல 30,000 கோடியை கொள்ளைச்சிருக்காங்க. 3 ஆண்டுகள் 30,000 கோடி. நாம எல்லாம் பணக்காரனா இருந்தா, கோடீஸ்வரனா இருந்தா எப்படி இருப்போம் தெரியுமா? அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணா கூட உங்கள் கற்பனைக்கு மெட்டாது. வறுமையில பிறந்து வறுமையில செத்து போறாங்க, குடிசை வீட்டுல பிறந்து குடிசை வீட்டுல சாகுறான். ஒரு விழா காலத்துல ஒரு நல்ல உணவு உடுத்த முடியல, உணவகத்துக்கு போய் பிடிச்சதை வாங்கி சாப்பிட முடியல, ஒவ்வொரு மாசமும் அவ்வளவு திண்டாடுறான், பாடுபடுறான். பெட்ரோல் போட காசு இல்ல, பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு வழி இல்லாம தடுமாறுறான். வீட்டு வாடகை எப்படி கொடுக்கறது, கேஸ் சிலிண்டருக்கு என்ன பண்றது, ஒவ்வொரு மாசமும் குடும்பஸ்தான் அத்தனை பேரும் திணறான், தடுமாறுறான். கடனை உடனே வாங்கிதான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கா? படிக்கிறோமா போய் கடன் வாங்குற, மருத்துவ செலவா கடன் வாங்குற. இப்படி கடனும் வறுமையும் ஏழ்மைன்னு வாழ்க்கை முழுக்க அவ்வளவு திண்டாடுற, அவ்வளவு பாடுபடுற. ஆனால் நீ கற்பனை செய்ய முடியாத பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கு ஒரு குடும்பம், ஸ்டாலின் குடும்பம். ஆனா திரும்ப திரும்ப அவனுக்கு ஓட்டு போடணும். எதுக்காக திமுக ஓட்டு போடணும் சொல்லு? இல்லங்க, நான் பக்கா திமுக, நான் பரம்பரை திமுகங்கிறது. கருணாநிதி மூத்த மகன் அழகிரியே திமுக இல்லடா. நான் பயங்கரமான அதிமுக, அதிமுக வெறிய. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலாவே அதிமுக இல்ல. நீ என்ன பக்கா திமுக, பக்கா அதிமுக? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 30 லட்சம் செலவு பண்ணலாம், 40 லட்சம் செலவு பண்ணலாம்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. 40 லட்சம் தேர்தல் ஆணையத்தோட விதியாதான். 40 லட்சம் தான் செலவு பண்ணணும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. ஆனா இங்க திமுகவும் அதிமுகவும் 20 கோடியை கொட்டி வைக்கிறான். வாக்கு காசு கொடுத்து பணத்தை வாரி வச்சு வாக்களை திட்டமிட்டு அவன் முறையீடு செஞ்சு வாங்குற. ஈரோடு கிழக்குல தேர்தல் நடந்துச்சு, 2 முறை இடைத்தேர்தல். இந்த ஆண்டு ஒண்ணு, போன ஆண்டு ஒண்ணு. 2 முறையும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடியை கொட்டி வச்சிருப்பான். வாக்குக்கு காசு கொடுத்து, அது மட்டும் இல்லாம தினந்தோறும் வீட்டுக்கு பொருட்களை கொடுத்து, காமாட்சி விளக்கு கொடுத்து, வீட்டுக்கு வீடு கரிசோறு போட்டு எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது பணத்தை வாரி இறைச்சான், பணத்தை வாரி இறைச்சா. ஒவ்வொரு வீட்டு வாசலையும் காலைல எழுந்திரிச்சா இறைச்சி தொங்கிட்டு இருக்கும் ஒரு தாள்ல. அதே போல மிக்சி, அந்த குக்கரு, எல்லா பொருளும் கொடுத்தேன். அந்த தொகுதி முழுக்க பார்த்தா அங்கங்க கொட்டாய போட்டு சாப்பாடு போட்டுருப்பாங்க. கேட்டா என்னன்னா காது குத்துற பங்கன். அந்த காது குத்துற பங்கனுக்கு போனா நீங்க மொய் வைக்க தேவையில்லை, சாப்பிட்டுட்டு மொய் கவரம் வாங்கிட்டு வந்துடலாம். யாருக்கா காது குத்துறாங்க பார்த்தா காது குத்துற ஆளே காணும். காது குத்துறது மக்களுக்கு தான். அங்க பட்டிகள்ல ஆடு மாட்டை அடைத்து வைத்திருப்பது போல காலையிலிருந்து மாலை வரைக்கும் உட்கார்ந்தோம்னா அதுக்கு ஒரு காசு. பட்டிகளை அடைச்சு வச்சிருக்கிற கேள்வி கேட்கிறாங்கன்ட்டு என்ன பண்றான், ஈரோடு கிழக்குல வாக்காளர்களை வாகனத்தை ஏற்றுக்கொண்டு போய் ஏற்காடுக்கு இன்ப சுற்றுலா கூட்டு போறேன். உலகத்துல எத்தனை நாட்டுல ஜனநாயக அமைப்பு முறையில தேர்தல் முறை இருக்கு. ஆனா எந்த நாட்டிலும் இந்த கூட்டம் நடந்ததில்லை. ஆனா எல்லா யோக்கிய வசம் போடுவாங்க. செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 1.5 ஆண்டுக்கு மேல சிறையில் இருக்காரு. என்ன சொல்றான், செந்தில் பாலாஜியை பழி வாங்குறாங்க. யாரா பழி வாங்குறா? யார் பழி வாங்குறா? செந்தில் பாலாஜி அதிமுகவின் ஆட்சி காலத்திலே போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிற போது அந்த பேருந்துல ஓட்டுநர் பணி, நடத்துனர் பணி, மெக்கானிக் பணி, இந்த வேலைகளுக்கு காசு வாங்கினார். காசை கொடுத்தா வேலை போட்டு தரேன் அப்படின்னு காசு வாங்கினார். கடைசியில் காசை வாங்கிட்டு வேலை போட்டு தரல, லஞ்சம் கொடுத்தா வேலை பெற முயற்சி பண்ற. கடைசியில் அந்த வேலையும் நடக்கல. நீதிமன்றம் போன உடனே நீதிமன்றம் வழக்க போடுது. போக்குவரத்து துறையில ஓட்டுநர் வேலைக்கு, நடத்துனர் வேலைக்கு செந்தில் பாலாஜி காசு வாங்கினாரு அப்படின்னு. இதை முதல்ல அந்த புகார சொன்னது 2016 இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின். கரூர் மாவட்ட குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இதே ஸ்டாலின் சொன்னாரு, போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கி முறைகேடு செஞ்சவர் செந்தில் பாலாஜி என்று சொன்னது ஸ்டாலின். மறைந்த கருணாநிதி அவரோட முகநூல் பக்கத்துல
அவர் போட்ட பதிவு இன்னைக்கு இருக்கு. செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாரு, லஞ்சம் வாங்கினாரு, முறைகேடு செஞ்சாருன்னு. அதிமுக ஆட்சி காலத்தை ஊழல் செய்த செந்தில் பாலாஜி திமுகவில் வந்தவனே மனித புனிதனா மாறிட்டார். 2016 பொது தேர்தலின் போது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. ஒன்னு அரவக்குறிச்சி, இன்னொரு தஞ்சாவூர். அந்த 2 தொகுதியிலையும் அதிமுக காசு கொடுத்து காசை கொட்டி இறைத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்து விட்டது என்று சொல்லிதான் தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க. அந்த அரவக்குறிச்சியில அன்னைக்கு காசு கொடுத்தா சொல்லி தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அரவக்குறிச்சியில அன்புநாதன் ஒரு ஆளு, ஒரு பினாமி. அந்த அன்புநாதன் பினாமி வீட்டுல பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட சில நாட்கள்ல கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது. அந்த அன்புநாதன் பினாமி என்று அன்றைக்கு திமுக பேசியது. அந்த அன்புநாதன் யாருக்கு பினாமியா இருந்தான்? செந்தில் பாலாஜி பினாமியா இருந்தான். அரவக்குறிச்சியில தேர்தல் தள்ளி வைக்கப்பட காரணமாக அமைந்தது யார்? இதே செந்தில் பாலாஜி தான். என்ன கூத்துனா, அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி ஊழல் செய்யவே இல்லைன்னு திமுக சொல்லுது. இல்ல இல்ல, அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாருன்னு அதிமுக சொல்லுது. இதான் வியப்புல வியப்பு, கேடி கூத்து, கால கொடுமை. நாமளும் இந்த நாடகங்களை பார்த்து பார்த்து சகித்து கொண்டு திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் ஓட்ட போடுறோம். இவன் கொள்ளையடிக்கிறான், ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான், கோடி கணக்க பணத்தை குவிக்கிறான் ஒரு பக்கம். அதை தாண்டி ஒரு பேராபத்து இருக்கு. இந்த நிலத்தோட வளங்கள் சூறையாடப்படுது. அன்பான மக்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம பல 100 ஆண்டுகளும் மன்னராட்சி காலத்துல வாழ்ந்தோம். 300 ஆண்டுகளும் வெள்ளக்கார ஆட்சி காலத்துல வாழ்ந்தோம். அந்த வெள்ளக்கார ஆட்சி காலத்தையும் மன்னராட்சி காலத்தையும் நடக்காத கொடுமையெல்லாம் மக்களாட்சி காலத்துல கடந்த 60 ஆண்டு காலத்தில் நடக்குது. எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள், வார்சுரிமை போர் நடந்தது, ரத்தம் ஆறாக ஓடியது, வாதாபி எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, தேவாலயம் நொறுக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் உடைக்கப்பட்டது. இப்படி 2000 ஆண்டுகால தமிழ் சமூகத்தின் வரலாற்றில் எத்தனை வன்முறை நிகழ்ந்திட்ட போதும், எத்தனை போர் செய்திட்ட போதும், எந்த ஒரு இயற்கை வளத்தின் மீதும் எந்த ஒரு மன்னனும் கை வைக்கல. அவன் பாதுகாத்து வைத்திருந்தான். எந்த ஒரு மன்னனும் மலையை தகர்த்து கனிம வளங்களாக ஏற்றி கொண்டு போகல. ஆற்றுல மண்ணை கொள்ளையடிச்சு யாரு வீடு கட்டல, ஏரி குளத்தை அபகரிக்கல. இப்படி பல காலகட்டத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கையின் பெட்டகமான இந்த கனிம வளங்கள், இந்த மண்ணின் வளங்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சி காலத்தில் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கான உரிமை நமக்கு இல்லைனா போச்சு. காவிரியில தண்ணி கட்டு போராடுறோம். எவ்வளவு நாட்களாக? 40 ஆண்டு 50 ஆண்டா போராடுறோம். காவிரிக்கு நமக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. இது யார் சொல்றா? உலக ஒப்பந்த விதிகள் சொல்லுது. உலக நதிநீர் பங்கீட்டு விதி சொல்லுது. ஒரு ஆறு தொடங்க இடத்துல வாழ்றவரை விட அந்த ஆறு முடிவெடுத்துல இருக்கவனுக்கு தான் ஆற்று மீது அதிகப்படியா உரிமைன்னு சொல்லுது. டானியூப்னு ஒரு நதி இருக்கு, 10 நாடுகளே ஓடுது உலகத்துல. உலகத்தில் மிக நீளமான நதி நைல் நதி, அதுவும் 10 நாடுகள் கடந்து ஓடுது. ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போறப்ப யாரும் அணை கட்டி தடுக்கல. ஆனா கர்நாடகா காவிரியை தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேங்கிறாங்க. மன்னராட்சி காலத்துல ராணி மங்கம்மா தஞ்சாவூர் ஆண்டப்ப காவிரி தண்ணியை விடமாட்டேன்னு அணை கட்டினப்ப அணையை தடுத்து தண்ணி கொண்டு வந்தா ராணி மங்கம்மா. செய்தி இருக்குது. ஆனா மக்களாட்சி காலத்துல காவிரி தண்ணியை பெற முடியல. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டங்கள் முழுமையாக காவிரி தண்ணி நம்பி நிக்குது. ஆனா காவிரியில தண்ணி தர முடியாது, தொடர்ச்சியா மறுக்கிறான் கர்நாடகா. காவிரி நடுவமன்றம் சொன்னாலும் சரி, இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, இறுதி தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் சரி, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது, மறுப்பது கர்நாடகா. நாம் தண்ணி கேட்டு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினா கர்நாடகாவோட இனக்கலவரம் வெடிக்கும். தமிழக துறைத்து அடிப்பான், வணிக வளாகத்தை சூறையாடுவான், திரையரங்கத்துக்கு தீ வைப்பான். அங்கு வாழக்கூடிய தமிழர்களை அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓட விடுவான். 91 காவிரியில தண்ணி கட்டு போராடி கொண்டிருக்கிற வேலையில 91ஆம் ஆண்டு பங்காரப்பான ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருந்தான் கர்நாடகாவில். அன்னைக்கு திட்டமிட்ட இனக்கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டு நூற்றுக்கணக்கான தமிழர்கள்
கர்நாடகாவில் கொலை செய்யப்பட்டார்கள். பல பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். காலங்காலமாக வாழ்ந்து வந்த மக்கள் மூட்டை முடிச்சோடு தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக நடந்தே வந்தாங்க. நடந்துச்சு. 2015-16 காவிரியில தண்ணி கட்டு தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்த போது 50 பேருந்த கொடுத்தான். 50 பேருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 50 பேருந்த கொடுத்தான். எவ்வளவு கொடுமை. இப்ப ஒரு வார காலமா என்ன பிரச்சனைனா, கன்னடம் தமிழ்ல இருந்து பிறந்துச்சுன்னு சொல்லிட்டோம். கமலஹாசனோட படம், ஒரு படம் வருது. அந்த படத்தோட பாடு வெளியிட்டுள்ள நிகழ்வு நடக்கிறப்ப அங்க கர்நாடகத்தை சேர்ந்த சிவராஜ்குமாரும் நடிகர் உட்கார்ந்திருக்கார். அவரை பத்தி சொல்றப்ப ஒரு 4 வார்த்தை உயர்வா சொல்லுங்க சொல்றப்ப, இது சிவராஜ்குமார் அங்க இருக்கக்கூடிய என் குடும்பம் அப்படின்னு சொல்ற கமலஹாசன், கன்னடம்ங்கிற மொழி தமிழ்ல தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சித்தராமையா தொடங்கி கடந்த காலத்து அந்த எடியூரப்பா வரைக்கும் எல்லாரும் குதிக்கிறான். கன்னடம் எப்படி தமிழ்ல இருந்து பிறந்துச்சுன்னு சொல்லலாங்கிற. என் அன்பான மக்களே, கன்னடம் மட்டுமல்ல, மலையாளம், தெலுங்கு, துளு, உலகத்தின் பல மொழிகளை பெற்று போட்ட தாய் நம் தாய் தமிழ். உலகத்தின் ஆதி மாண்பன் பேசிய மொழி தமிழ். கற்காலத்தில் இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்ட மொழி தமிழ் தான். ஆய்வாளர் பி.டி. சீனிவாசய்யங்கார் சொல்றாரு, ஆரியர்களின் வருகைக்கு முன்பாக இந்தியா முழுமைக்கும் தமிழ் தான் பேசப்பட்டது. இந்தியாவின் பூர்வகுடிகள் நாகர்கள் எனப்படக்கூடிய தமிழர்கள் தாங்கிறது. ஆனா தமிழ் மொழி தான் கன்னடம் பிறந்துச்சுக்கிற உண்மையை ஏற்ற மாட்டேங்க. நம்ம மிகையா சொல்லல, கற்பனை பண்ணி சொல்லல, வரலாற்று உண்மைங்க. வடிவேல் சொன்னது போல பிணத்தை பிணந்தாடா சொல்ல முடியுற மாதிரி கன்னடம் தமிழ்ல தான் பிரிஞ்சிச்சு. அதை ஏத்துக்க மாட்டேங்கிறான், உண்மையை ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஆனா 50 ஆண்டு என்ன சொல்றான், நான் மொழியால் தமிழர்கள் ஆனா இனத்தால் திராவிடங்கிறான். யாரா திராவிட? தமிழ்நாட்டில் யார் திராவிட? திராவிடம் என்றால் என்ன? தொடர்ச்சியா ஒரு 10 ஆண்டு முன்னாடி சொன்னான், நாம் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள். இந்த 10 ஆண்டுகள போட்டு அடி என்ன அடிச்ச உடனே, இல்ல திராவிடம் என்பது இனம் அல்ல, அது கருத்தியலாக உருவற்று விட்டது, மாறிவிட்டதுங்கிற. இந்த டேபிள் மேட் விளம்பரம் பண்ண இல்ல. டேபிள் மேட்டின் பயன்பாடு என்ன? அதை நிமித்தலாம், படுக்க வைக்கலாம், பரட்டலாம். அந்த மாதிரி திராவிடர் அப்படின்னா யாரு, திராவிடம் என்னன்னு கேட்டா, அதை இனமாகவும் சொல்லலாம், நிலமாகவும் சொல்லலாம், தத்துவமாகவும் சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த திராவிடமே என்னன்னு சொல்ற? இந்த நிலத்தை சாராதவன் எல்லாம் இந்த மண்ணின் மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்கான வார்த்தை தான் திராவிடம். இன்னைக்கு நேரத்தா ஏமாத்தல. இந்த திமுகவுக்கு தாய் கழகம் எது? திராவிடர் கழகம். அந்த திராவிடர் கழகத்துக்கு மூத்தது எது? நீதி கட்சி. அந்த நீதி கட்சியை முதல்ல தொடங்கினது நடேசாங்கிற பச்சை தமிழ. நடேசாங்கிற பச்சை தமிழ தான் நீதி கட்சி தொடங்கினார். அந்த சமயத்துல மாதவன் நாயங்கிற மலையாளியையும் தியாகராயங்கிற தெலுங்கரை இணைச்சு நீதி கட்சி தொடங்கினார். அந்த தியாகராய பேர்ல சென்னை தீநகர் இருக்கு, தியாகராய நகர்னு. தியாகராயங்கிற தெலுங்கரையும் மாதவன் நாயங்கிற மலையாளி இணைச்சு நீதி கட்சி தொடங்கினது நடேசாங்கிற பச்சை தமிழ. அந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட பிறகு, ஆட்சியை பிடிச்ச பிறகு அத்தனை அமைச்சராகிறான், முதலமைச்சராகிறான். ஆகிறவன் யார் எல்லாம் பார்த்தா எல்லாம் தெலுங்கு. ஆனா பச்சை தமிழான நடேசார் கடைசி வரை அமைச்சராக மாற முடியல. ஏன்னா அன்றைக்கே ஏறி உட்கார்ந்து ஆதிக்கம் பண்ணி நம்மளால காயடிச்சு காலி பண்ணிருக்கேன். நமக்கு 2009 பிறகுதான் தெரியுது நம்மளை ஏமாத்துறான்னு. தமிழ்நாட்டில் உட்கார்ந்துகிட்டு நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம். எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நாங்க ஜனநாயக பூர்வமா போறங்கிறதுனால நாங்க ரொம்ப அமைதியா இருப்போம், எல்லா இடத்தையும் அமைதியா இருப்போம் நினைச்சா கஷ்டம். ஆயத்தின் உச்சமும் தமிழன் தான், அகிம்சையின் உச்சமும் தமிழன் தான். அண்ணன் திலீபன் 15 நாட்களுக்கு மேலாக பச்சை தண்ணி கூட உண்ணாம இருந்து பட்னி போராட்டம் நிகழ்த்தி உயிர் விட்டார் அண்ணன் திலீபன் ஈழ நிலத்துல. அவர் அகிம்சையின் உச்சம். எந்தவித பின்பலம் இல்லாது தன் மக்களையே படையாக கட்டி
உலகத்தின் பல்வேறு நாடுகளை எதிர்த்து போரிட்டார் நமது தலைவர் பிரபாகரன். அவர் ஆயுதத்தின் உச்சம். அகிம்சையோ ஆயுதமோ தமிழன் தான். இங்க நாங்க ஆயுதத்தை எடுக்கணுமா அகிம்சை எடுக்கணுமாங்கிறத உலகம் தான் முடிவு பண்ணது. நாங்க அகிம்சையா பொறுத்துக்கிட்டு போறோம், எல்லா விமர்சனங்களையும் அவர்களையும் கடந்து போறோம்னா எங்களை சொம்ப பழிவு நினைச்சிடாது. சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்காத, விளைவு உனக்கு தான் பிரச்சனை போகும். சாதாரண வேலையை நாங்க செய்யல. சாதாரண வேலையை இந்திய பின்னணத்திலே நாம் தமிழர் கட்சிக்கு நிகரான கட்சி இல்லை. ஒரு கட்சி தோத்தா வீழ்ந்துருங்க, தோத்தா வளராது. இதான் வரலாறு, இதான் நியதி. ஆனா நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலில் 1 விழுக்காடு வாக்களை பெற்றது. 1 விழுக்காடு வாக்களை பெற்ற நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கள் நாங்க சத்தியம் என்று சொல்லுவோம். ஒரு வாக்கு கூட காசு கொடுத்து பெறப்பட்டதா இல்ல. எங்கள் கோட்பாட்டுக்கு, எங்கள் கொள்கை நிலைப்பாட்டுக்கு, எங்கள் தத்துவ உறுதிப்பாட்டுக்கு விழுந்த வாக்கு. பேசி பேசி மக்களிடம் தத்துவத்தை விதைச்சு கோட்பாட்டை சொல்லி மக்களை அரசியல்படுத்தி மக்களை விழிப்புணர்வு ஊட்டி நாங்கள் பெற்ற வாக்குது. எங்களை விட்டு அந்த நிலத்துக்கு உண்மையாக உயிராக போராடுறதுக்கு யாரும் இல்லை. திமுக என்ன செய்ய போகுது, அதிமுக என்ன செய்ய போகுது, காங்கிரஸ் என்ன செய்ய போகுது, பாஜக என்ன செய்ய போகுது? முல்லை பெரியாற்று உரிமை நமது உரிமை. காவிரி எப்படி நமது உரிமையோ அதே போல முல்லை பெரியாற்று உரிமை நமது உரிமை. பெண்ணுக்கு மாமனிதன் நமக்காக கட்டி கொடுத்தான முல்லை பெரியாற்றான. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி பெண்ணுக்கு கூட பிறந்த நாள் அன்னைக்கு முளைப்பாரி எடுத்து பொங்கல் வைத்து யார் கொண்டாடுறா? தமிழன் கொண்டாடுறானா மலையாளி கொண்டாடுறானா? தமிழர்கள் நாம் கொண்டாடுறோம் பெண்ணுக்கு கூட பிறந்த நாள். எப்படி பொங்கல் திருநாளை கொண்டாடுவோமோ அதே போல பெண்ணுக்கு கூட பிறந்த நாளை கொண்டாடி அந்த பெருமகனுக்கு 100 ஆண்டுகளை கடந்த பிறகும் நாம் நன்றி உணர்வோடு நாம் வணக்கம் செலுத்துறோம். லண்டனுக்கு போய் தன் மனைவி நகை வித்து அந்த பெண்ணுக்கு மனிதன் கட்டி கொடுத்தான, நமக்கு கட்டி கொடுத்தான முல்லை பெரியாற்றான. அந்த முல்லை பெரியாற்றணையை தகர்ப்போம், தகர்த்து விட்டு புதிய அணை கட்டுவோம் மலையாளி. அந்த முல்லை பெரியாற்றணையோட நீர்மட்டத்தை 152 அடியா உயர்த்த போராடுறோம். ஆனா 142 அடி கூட உயர்த்த மாட்டேங்கிறேன். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, 152 அடியா உயர்த்தலாம். 152 அடியா உயர்த்தணும்னா அந்த நீர் நிற்பதற்கான கொள்கலன் வேணும். அதுக்கு முல்லை பெரியாற்று அணைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பேபி அணையை வலுப்படுத்தணும். அந்த பேபி அணையை வலுப்படுத்தணும்னா அந்த பேபி அணைக்கு கீழே இருக்கக்கூடிய 15 மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. பேபி அணையில் இருக்கக்கூடிய 15 மரங்களை வெட்டி சாச்சா அது தண்ணீர் சேமிப்பதற்கான கொள்கலனை பெற்றணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அந்த 15 மரங்களை வெட்டக்கூடிய இடம் கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த 15 மரங்களை வெட்ட நாம அனுமதி கட்டு பல ஆண்டுகளா மனு கொடுத்துட்டு இருக்கோம் கேரளா கிட்ட. ஆனா ஒரு ஆண்டு கூட அவன் அந்த மரத்தை வெட்ட அனுமதி தர மாட்டேங்கிறான். என் அன்பான சொந்தங்களே, ஒரு மரத்தை வெட்டி சாச்சா அதற்கு இணையாக 100 மரத்தை 1000 மரத்தை நட்டு வளர்த்து பராமரித்து கொண்டு வர முடியும், மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். ஆனால் அந்த மரங்களை வெட்டவே கேரள அரசு அனுமதி மறுக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் நீர் கோபுரம், ஒரு கோயில் ராஜகோபுரம் எவ்வளவு பெரியதோ அதே போல நீர் கோபுரம் அதை விட பெரியது. நீ ராஜகோபுரத்தை கட்டி எழுப்பிவிட முடியும் தகர்க்கப்பட்ட. ஆனால் நீர் கோபுரம் என்று கொண்டாடப்படக்கூடிய மலைகள் தகர்க்கப்பட்டால் இன்னொரு மலையை மனிதனால் உருவாக்க முடியாது. அது இயற்கை கொடுத்த அருங்கொடை. மனிதன் பிறப்பதற்கு முன்பே பிறந்தவை இந்த மலைகள். அந்த மலைகளை போற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை போற மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாத்தையும் வெட்டி ஏத்தி கொண்டு போற. மதுரையில ஆனமலைன்னு ஒரு மலை இருக்கு, யானை படுத்து உறங்குவது போல இருக்கும். அந்த மலையில பின்புறமா வெட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்றான், மதுரைக்கு யானை ராசி இல்ல, யானை படுத்திருக்கிற மாதிரி இருந்தா மதுரைக்கு ஆபத்து, அதனால வெட்டி அப்புறப்படுத்த காரணம் சொல்றேன். எப்படி இருக்கு? பக்கத்துல கேரளா இருக்கு. கேரளாவில் 40க்கும் மேற்பட்ட ஆற்று படுகை இருக்கு. அந்த ஆற்று படுகையில என்னைக்காவது மண்ணல்ல படுதானே இல்ல. ஆனா கேரளாவில் திறந்தோறும் கட்டடம் கட்டுறான், கட்டுமான பணி நடக்குது. அப்ப மண் எங்கிருந்து போகுது? இதே தமிழ்நாட்டிலிருந்து போகுது.
தமிழ்நாட்டுக்கு சொட்டு நீர் கூட தர முடியாது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேல்நாட்டில் தடுப்பணை கட்டுவேன் சொல்லுவது கர்நாடகா. முல்லை பெரியாற்றினை தகர்த்து விட்டு நான் புதிதாக அணை கட்ட போறேன் சொல்றது கேரளா. பாலாற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக தடுப்பணை கட்டி அதன் உயரத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருப்பது ஆந்திரா. இப்படி கேரளாவும் ஆந்திராவும் கர்நாடகாவும் நமக்கு வர வேண்டிய நீர்வளத்தை தடுத்து அவன் அணை கட்டுறான். அவன் அணை கட்டுவதற்கான மணல் தமிழ்நாட்டிலிருந்து போகுது. எவருடைய பேரவளம்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை போனதி என மேவியாறு போல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுன்னா காவிரி தென்பண்ணை வையை பூரணின்னு வைகை ஆற்றை பாண்டிய மன்னர்கள் கொண்டாடினா பொய்யா குலக்கொடினா காவிரி ஆற்றை சோழ மன்னன் கொண்டாடினா வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரினா அந்த வானமே பொய்த்தாலும் சரி காவிரி பொய்க்க மாட்டாள் நீர் தருவாள் சோறு தருவாள். அந்த காவிரி ஆறு இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது? கர்நாடகா தண்ணி தர மாட்டேங்குது. அவன் தர மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான், சண்டி தர மாட்டான், போராடுறோம் தண்ணி கட்டு ஒரு பக்கம். ஆனா தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், அந்த ஆறுகள் என்ன நிலைமையில் இருக்குது? ஒரு மனிதன் நஞ்சி அறிஞ்சினால் விஷத்தை அறிஞ்சினால் வாயிலே நுரை தள்ளி அவன் இறப்பது போல ஆறுகள் எல்லாம் நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. நொய்யல் ஆறு சாயப்பட்ட கழிவு, பாலாறு தோல் தொழிற்சாலை கழிவு, கழிவுகளை கொட்டி நமது இயற்கை வளங்களை முடிச்சு விட்டான். அன்பு சொந்தங்களே, சென்னையில கூவம்னு ஒரு ஆறு இருக்கு. நம்ம கூவம் அப்படின்னா சாக்கடை தான் ஞாபகத்துக்கு வரும். வெள்ளக்காரன் ஆண்டான், வெள்ளக்காரன் மதராசப்பட்டினமா இருந்துச்சு. அன்னைக்கு கூவம் வந்து சாக்கடையா இல்ல, அழகிய நதியாக இருந்துச்சு, படகு போக்குவரத்து நடந்துச்சு. கூவம் ஆற்றுல குடிச்சிட்டு தான் அன்னைக்கு மாமன்றத்துக்கு வந்து பச்சையப்பா முதலியார்னு ஒரு ஐயா போயிருக்கிறாரு. அன்னைக்கு நடந்திருக்குது. லண்டன்ல புகழ்பெற்ற நதி வந்து தேம்ஸ் நதி. லண்டனோட தேம்ஸ் நதிக்கு இணையாக புகழ் பெற்றது இந்த கூவம் நதி. அந்த கூவம் நதியை இங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சாக்கடையா மாற்றி வச்சிருக்காங்க. சாக்கடையா மாறி போனது. சதுப்பு நிலம், பள்ளிக்காரர் சதுப்பு நிலம் குப்பை மேலாக மாறி போனது. ஒரு சதுப்பு நிலம்னா தன் நிலப்பரப்பை விட 10 மடங்கு நீரை சேமிச்சு வைக்கும். பள்ளிக்காரர் சதுப்பு நிலம் எல்லாம் முழுக்க குப்பையை கொட்டி அது ஆக்கிரமிப்பாக மாறி போயிடுச்சு. இப்படி நமது வளங்கள் எல்லாம் சூறாடப்பட்டு கொண்டிருக்கிறது. உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கிறது. காவிரி உரிமை நமக்கான உரிமை இல்லை, முல்லை பெரியார் உரிமை நமக்கான உரிமை இல்லை, பாலாறு உரிமை நமக்கான உரிமை இல்லை, எந்த உரிமையும் இல்லை ஆகி போச்சு. அதே போல அடித்தால் கேட்க நாதியற்ற அடிமையாக மாறி போனோம். மீன் பிடிக்க போறோம், நடுக்கிறத வச்சு அடிக்கிறான். ராமேஸ்வரத்துல நாகப்பட்டினத்துல நடுக்கிறத வச்சு அடிச்சு உதைக்கிறான். இதுவரைக்கும் 800 பேரை கொண்டிருக்கான். 2 கேரளா மீனவனை கொண்டதற்கு கேரள அரசு இந்தியாவோட பிடரி முடியை பிடிச்சு இழுத்துட்டான். 2 கேரளா மீனவன் செத்து போனதற்கு இந்தியாவோட பிடரி முடியை பிடிச்சு இழுத்து பன்னாட்டு நீதிமன்றம் கொண்டு போயிட்டான் வழக்க. ஆனா 800 மீனவன் செத்து போயிருக்கான், தமிழ் மீனவன் செத்து போயிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. மீன் பிடிக்க போனா நடுக்கிறத வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான், சித்திரவதை பண்றான், நிர்வாணப்படுத்துறான், அப்பனை மகனையும் புனரச்சிக்கிறான், வலைகளை அறுக்கிறான், மீன்களை அள்ளி கொண்டு போறான், பொருட்களை பூரா தூக்கி எடுத்துட்டு போறான், எல்லா கொடுமையும் பண்றான். கேட்க நாதி எல்லாம் போச்சு. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நாடு பேசுது. ஆனா இந்திய எல்லைக்குள்ள வந்து நான் மீனவனை தாக்குறேன், கேட்க நாதி இல்லை. ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவட்ட போறோம். வறுமை காரணமாக, ஏழ்மை காரணமாக அந்த வறுமை ஏழ்மையை போக்க ஆந்திராவில் கூலிக்கு மரவட்ட போறோம். கூலிக்கு மரவட்ட போன அப்பாவை கூலி தொழிலாளர்களை 2014ஆம் ஆண்டு செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தக்காரர்கள் பரிசுமத்தி காக்கை குருவியை சுடுது போல சுட்டு கொள்றான். கேட்க நாதி இல்லை. முல்லை பெரியாற்று உரிமை அது இல்லைன்னு போராடி கொண்டிருக்கோம். கேரளாவுக்கு வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போற சாந்த வேணுங்கிற பக்தரை வெண்ணு தண்ணியை ஊத்தி கொள்றான் மலையாளி. கேட்க நாதி இல்லை. சொந்த நிலம் தமிழ்நாட்டில் நீ போராடுற, தூத்து கொடுத்த 15 பேரை கொள்றான், கேட்க நாதி இல்லை. அடித்தால் கேட்க நாயற்ற அனாதையாக அடிமையாக மாறி போன வரலாற்றில் எப்படிப்பட்ட இனம்? 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பின்னோக்கி வரலாற்றை பார்க்கிற போது உலகை கட்டி அந்த பேரிடத்தின் பிள்ளைகள் தான். ஆனால் இன்னைக்கு ஒன்றுக்கு இடமில்லாது உலகம் முழுக்க அகதியாக கூலியாக தென்னாப்பிரிக்கா வைரச்சுரங்கள்ல, மலேசியா ரப்பர் தோட்டங்கள்ல, இலங்கை தேயிலை தோட்டங்கள்ல, மோரிஷியஸ் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க கூலியாக அகதியாக நிற்கிறோம்.
வீழ்த்தப்பட்டோம். நம் கண்முன்னே 2 லட்சம் தமிழர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள். இதை விட பேரோட என்ன இருக்குது? 2009 மே 18 போர் முடிஞ்சு அறிவிக்கிறேன். ராஜபக்சே நாங்க போர்ல வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி மண்ணை முத்தமிட்டு சிரிக்கிறான். 2 லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்துவிட்டு, பல்லாயிரக்கணக்கான தமிழச்சிகளை பாலியல் கொடுமை செய்துவிட்டு, தமிழர் தாகத்தை அபகரித்து விட்டு, தமிழர் நிலமெடுக்க பிணக்காடாக மாற்றிவிட்டு ராஜபக்சே சிரிச்சான். 10-15 ஆண்டு திரும்பி பார்க்கிறோம். அதே மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, நாமல் ராஜபக்சே அவன் குடும்பத்தோடு நல்லா வாழ்றான். இங்க கருணாநிதி குடும்பம் வாழ்றது போல அங்க ராஜபக்சே குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா தமிழருக்கான விடிவும் தமிழருக்கான நீதி எதுவும் இல்லை. நாம் கண் முன்னே அழித்தொழிக்கப்பட்டிருக்கோம், வீழ்த்தப்பட்டிருக்கோம். வரலாறு கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அன்பு மக்களே, நம் முன்னோர்கள் பாடுபட்டு பெற்ற சுதந்திரம் நாடு இது. அண்ணன் மதிவாணன் வந்து ஐயா வஉசி பத்தி சொன்னாங்க. பாட்டன் வஉசியை பத்தி. வெள்ளக்காரன் நாட்டை பிடிச்சானா எப்படி நாட்டை பிடிச்சான்? துப்பாக்கி முனையில, கத்தி முனையில, இல்ல பீரங்கிய கொண்டாந்து குவிச்சு வச்சு அப்படி நாட்டை பிடிக்கல. எல்லையை பிடிச்சு நாட்டை பிடிக்கல. அவன் கப்பல் வழியாக கிழக்கிந்திய கம்பெனியை கொண்டாந்து வணிகம் செய்ய வர்றான். வணிகம் செய்யறப்ப இந்தியா முழுக்க வணிகத்தின் ஊடாக பொருளாதாரத்தை கைப்பற்றான். பொருளாதாரத்தை கைப்பற்றான், நாடு தானே அடியப்பட்டது. அப்ப பொருளாதார மீட்பு தான் நாட்டுக்கான விடுதலைக்கான முதல் தீர்வு என்று முடிவெடுத்து, எந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாட்டை அடிமைப்படுத்தினானோ அதே பொருளாதாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக நாட்டு விடுதலை பெறலாம் என்று எண்ணி நம் பாட்டன் வஉசி சுதேசி கப்பல் வர்றான். வஉசி சாதாரண ஆள் இல்ல. வஉசியோட தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், பெரியப்பா வக்கீல், பெரிய பணக்கார குடும்பம் வஉசி குடும்பம். அவன் நினைச்சிருந்தா பல பேர் வெள்ளக்காரனுக்கு வந்து அடிமை சேவகம் எழுதி கொடுத்துட்டு, அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டு, திவானு சர்ன்னு பட்டத்தை வாங்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். அதே போல வஉசி வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் நாட்டு விடுதலைக்காக கப்பல் விட்டான். அவன் கப்பல் வாங்க பம்பாய்க்கு போறான், மும்பைக்கு போறான். கப்பல் வாங்கி கொண்டு வந்தால் வருவேன், இல்லாவிட்டால் நடுக்கடலை விழுந்து சாவேன் என்று சொல்றான். உன் தாயும் உன் பிள்ளையும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றப்ப, என் தாயும் கஷ்டப்படலாம், என் பிள்ளையும் கஷ்டப்படலாம், என் தாய் நாடு கஷ்டப்படக்கூடாது என்ற முழக்கத்தை வச்சான். வெள்ளக்கார நீதிபதி சொல்றான், பாரதியின் எழுத்தையும் வஉசியின் பேச்சையும் கேட்டால் சட்ட பிணம் கூட எழுந்து வருங்க. அப்படிப்பட்ட மகத்தான புரட்சி செஞ்சவன் வஉசி. நேரு நாட்டுடையக்காக பாடுபட்டாரு, சிறைப்பட்டாரு. காந்தி நாட்டுடையக்காக சிறைப்பட்டாரு. நேருவும் காந்தியும் நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருக்கிறப்ப அவங்க புத்தகம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நம் பாட்டன் வஉசி மட்டும்தான் சிறைக்குள்ள செக்கிழுத்த சாதாரண செக்கிழுக்கு இல்ல. பின்புறம் கைகளால, சங்கிலியால கைகளும் கால்களும் பிணையப்பட்டு அப்படி செக்கிழுத்தான். அள்ளி அள்ளி கொடுத்த வஉசியின் சங்கர்கள் எல்லாம் புண்ணாகி போனது. அவ்வளவு பாடுபட்டேன். இந்தியாவோட விடுதலை வரலாற்றுல நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டு இரட்டையால் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே ஆள் வஉசி மட்டும்தான். அந்த வஉசி குடும்பம் எங்க இருக்கு? கருணாநிதி குடும்பம் எங்க இருக்கு? வஉசி குடும்பம் எங்க இருக்கு? ஐயா சகாய ஒரு பேட்டில் சொல்றாரு, நான் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறப்ப என்கிட்ட மனு கொடுக்க ஒருத்தர் வந்தாரு, ஒரு பெரியவர் வந்தாரு. அவர் வந்து கோரிக்கை வச்சார், எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க, ரொம்ப கஷ்டப்படுற வறுமையில ஏழ்மையில்னு. நீங்க யாருன்னு கேட்கிறப்ப நான் வஉசியின் பேரன்னாரு. எந்த வஉசி கேட்கிறப்ப நாட்டு விடுதலைக்காக செக்கெடுத்தாரே அந்த வஉசியின் பேரன்னு சொல்றாரு. வஉசியின் பேர வறுமையில் இருக்காது. வஉசியின் பேரன் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் கட்டு வங்கியில் நிக்குது. நாட்டு விடுதலைக்காக சொத்து பத்துக்களை இழந்தவர் வஉசி. சுதேசி கப்பல் விட்டு பணத்தை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். நீங்க வஉசி குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டில் கொட்டைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. மீட்கணும், காக்கணும். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட போது தென்னகத்திலிருந்து ஆட்களை அனுப்பியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். இப்படி தாத்தா காமராசரும் முத்துராமலிங்க தேவரும் வஉசியும் பாடுபட்டு போரிட்டு பெற்ற சுதந்திரம் இந்த சுதந்திரம். அந்த சுதந்திரம் யார் கீழே இருக்குன்னு பாருங்க. அந்த சுதந்திரத்தோட பயனை அனுபவிச்சு கொண்டிருக்கமான்னு பாருங்க.
எல்லாத்தையும் மீட்டு காக்கணும்னா கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். பெருந்தலைவர் காமராசரை கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு, காலத்தின் கடைசி கருணையினர். காலம் ஒருமுறை கடைசியாக கருணையுற்று கிடது, இந்த கருணையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கவியரசு கண்ணதாசன் சொன்னார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அறியப்பட்டிருக்கிற அன்னை தமிழம் மீண்டு எழுவதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டால் இந்த இனத்துக்கும் இந்த நிலத்துக்கும் நாதி இல்லை. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஓட்ட போடுங்க. இல்ல நான் திமுக தான் போடுவேன், அதிமுக தான் போடுவேன், இல்ல விஜய் வர்றாரு அவருக்கு போடுவேன். கமலஹாசனுக்கு போட்டீங்க, எங்க போனாரு? 2019, 21 2 தேர்தலுக்கு வந்தார் கமலஹாசன். அண்ணன் சொன்னது போல டார்ச் லைட்டை தூக்கி வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு. இப்ப எங்க இருக்காரு? அதே போல தேர்தலுக்கு 10 மாசம் இருக்கு. 10 மாசத்துக்கு முடிய விஜய் வீட்டை விட்டு வரதில்லை. தேர்தல் முடிஞ்சுனா எங்க வருவாரு? வெற்றி பெற்றா கொஞ்சம் தலையை காட்டுவாரு, தோத்துட்டா சினிமாவுக்கு போயிருவாரு. முடிஞ்சு. நீ டிவியில பார்க்கலாம், நேரில் பார்க்க முடியாது. ஆனா உங்க பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நடத்த நிற்போம். நீங்க வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும், எங்களை அங்கீகரித்தாலும் எங்களை துரத்தி அடித்தாலும் உங்களுக்காக களத்தில் நிற்போம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயர்மழுத்த கோபுரம், ஸ்டெர்லைட், அணுவுல, அணுக்கழி மையம், கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், சென்னை பெருவெள்ளம், மிக்சாம் புயல், எல்லா காலத்திலையும் மக்களுடன் இருக்கும். மக்களுக்காக நிரூபிச்சிருக்கோம். உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து ஒரு மாற்று அரசியல் உருவாக, ஒரு நல்ல அரசியல் உருவாக வாக்கு செலுத்த வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. விவசாயி வாழணும்னு நினைக்கிறோம். அதே போல விவசாய சின்னமாக நாம் தமிழர் கட்சி ஏந்தி நிற்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. உங்கள் பிள்ளைகளை நாம் தமிழர் கட்சி நினைங்க. அந்த பிள்ளை அப்பழுக்கற்ற பிள்ளையாக, மண்ணின் மீது மக்களின் மீது பற்று கொண்ட பிள்ளையா இருப்பான். சமூகத்தின் மீது காதல் கொண்டு நேசிப்பான். அநியாயத்தை கண்டு, அக்கிரமத்தை கண்டு கோபம் கொள்வான். இந்த மண்ணும் மக்களும் நலம் பெற உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள். நாங்கள் இறுதிவரை உறுதியாக என்று உழைப்போம். நன்றி, வணக்கம். அண்ணனின் எழுச்சியுரைக்கு நன்றி. நன்றியுரை பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மூத்த பொறுப்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள். பேரெழுச்சியாக உரையாற்றிய தம்பி இடும்போனம் கார்த்தி அவர்களுக்கு நன்றி. இந்த கூட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தேனி மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகத்திற்கும் பெருவளம் தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் சிறப்புரையாற்றிய சீசா இசை மதிவணன் அவர்களுக்கும் இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கும் பெரியகுளம் தொகுதியின் சார்பாகவும் ஜெயமங்கலம் கிளையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 26 படைப்போம் புது வரலாறு நாம் தமிழர் கட்சியின் பேரெழுச்சியாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று உறுதியேற்போம். நன்றி, நன்றி, நன்றி. தமிழ் தாய் வாழ்க. தேர்தல் நடந்துச்சு, 2 முறை இடைத்தேர்தல். இந்த ஆண்டு ஒண்ணு, போன ஆண்டு ஒண்ணு. 2 முறையும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கோடியை கொட்டி வச்சிருப்பான். வாக்குக்கு காசு கொடுத்து, அது மட்டும் இல்லாம தினந்தோறும் வீட்டுக்கு வந்து பொருட்களை கொடுத்து, காமாட்சி விளக்கு கொடுத்து, வீட்டுக்கு வீடு கரிசோறு போட்டு எவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது பணத்தை வாரி இறைச்சான். ஒவ்வொரு வீட்டு வாசலையும் காலைல எழுந்திரிச்சா இறைச்சி தொங்கிட்டு இருக்கோம் ஒரு தாள்ல. அதே போல மிக்சி, அந்த குக்கரு, எல்லா பொருளும் கொடுத்தேன். அந்த தொகுதி முழுக்க பார்த்தா அங்கங்க வந்து கொட்டாயை போட்டு சாப்பாடு போட்டுருப்பாங்க. கேட்டா என்னன்னா காது குத்துற ஃபங்க்ஷன். அந்த காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு போனா
நீங்க மொய் வைக்க தேவையில்லை, சாப்பிட்டுட்டு மொய் கவரம் வாங்கிட்டு வந்துடலாம். யாருக்கெல்லாம் காது குத்துறாங்க பார்த்தா காது குத்துற ஆளே காணும். காது குத்துறது மக்களுக்கு தான். அங்க வந்து பட்டிகள்ல ஆடு மாட்டை அடைத்து வைத்திருப்பது போல காலையிலிருந்து மாலை வரைக்கும் உட்கார்ந்தோம்னா அதுக்கு ஒரு காசு. பட்டிகளை அடைச்சு வச்சிருக்கிற கேள்வி கேட்கிறாங்கன்ட்டு என்ன பண்றான், ஈரோடு கிழக்குல வாக்காளர்களை வாகனத்தை ஏற்றுக்கொண்டு போய் ஏற்காடுக்கு இன்ப சுற்றுலா கூட்டு போறேன். உலகத்துல எத்தனை நாட்டுல வந்து ஜனநாயக அமைப்பு முறையில தேர்தல் முறை இருக்கு. ஆனா எந்த நாட்டிலும் இந்த கூட்டம் நடந்ததில்லை. ஆனா எல்லா யோக்கிய வசம் போடுவாங்க. செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய ஓராண்டு 1.5 ஆண்டுக்கு மேல சிறையில் இருக்காரு. என்ன சொல்றான், செந்தில் பாலாஜியை பழி வாங்குறாங்க. யாரா பழி வாங்குறா? யார் பழி வாங்குறா? செந்தில் பாலாஜி அதிமுகவின் ஆட்சி காலத்திலே போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிற போது அந்த பேருந்துல வந்து ஓட்டுநர் பணி, நடத்துனர் பணி, மெக்கானிக் பணி, இந்த வேலைகளுக்கு காசு வாங்கினார். காசை கொடுத்தா நான் வேலை போட்டு தரேன் அப்படின்னு காசு வாங்கினார். கடைசியில் காசை வாங்கிட்டு வேலை போட்டு தரல, லஞ்சம் கொடுத்தா வேலை பெற முயற்சி பண்றேன். கடைசியில் அந்த வேலையும் நடக்கல. நீதிமன்றம் போன உடனே நீதிமன்றம் வழக்க போடுது. போக்குவரத்து துறையில ஓட்டுநர் வேலைக்கு, நடத்துனர் வேலைக்கு செந்தில் பாலாஜி காசு வாங்கினாரு அப்படின்னு. இத முதல்ல அந்த புகார சொன்னது 2016 இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின். கரூர் மாவட்ட குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இதே ஸ்டாலின் சொன்னாரு, போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கி முறைகேடு செஞ்சவர் செந்தில் பாலாஜி என்று சொன்னது ஸ்டாலின். மறைந்த கருணாநிதி அவரோட முகநூல் பக்கத்துல அவர் போட்ட பதிவு இன்னைக்கு இருக்கு. செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாரு, லஞ்சம் வாங்கினாரு, முறைகேடு செஞ்சாருன்னு. அதிமுக ஆட்சி காலத்தை ஊழல் செய்த செந்தில் பாலாஜி திமுகவில் வந்தவனே மனித புனிதனா மாறிட்டார். 2016 பொது தேர்தலின் போது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. ஒன்னு அரவக்குறிச்சி, இன்னொரு தஞ்சாவூர். அந்த 2 தொகுதியிலையும் அதிமுக காசு கொடுத்து காசை கொட்டி இறைத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்து விட்டது என்று சொல்லிதான் தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க. அந்த அரவக்குறிச்சியில அன்னைக்கு காசு கொடுத்தா சொல்லி தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அரவக்குறிச்சியில வந்து அன்புநாதன் ஒரு ஆளு, ஒரு பினாமி. அந்த அன்புநாதன் பினாமி வீட்டுல பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட சில நாட்கள்ல கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது. அந்த அன்புநாதன் பினாமி என்று அன்றைக்கு திமுக பேசியது. அந்த அன்புநாதன் யாருக்கு பினாமியா இருந்தான்? செந்தில் பாலாஜி பினாமியா இருந்தான். அரவக்குறிச்சியில தேர்தல் தள்ளி வைக்கப்பட காரணமாக அமைந்தது யார்? இதே செந்தில் பாலாஜி தான். என்ன கூத்துனா, அதிமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி ஊழல் செய்யவே இல்லைன்னு திமுக சொல்லுது. இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாருன்னு அதிமுக சொல்லுது. இதான் வியப்புல வியப்பு, கேலி கூத்து, கால கொடுமை. நாமளும் இந்த நாடகங்களை பார்த்து சகித்து கொண்டு திரும்ப இந்த கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் ஓட்ட போடுறோம். இவன் கொள்ளையடிக்கிறான், ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான், கோடி கணக்க பணத்தை குவிக்கிறான் ஒரு பக்கம். அதை தாண்டி ஒரு பேராபத்து இருக்கு. இந்த நிலத்தோட வளங்கள் சூறையாடப்படுது. அன்பான மக்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம பல 100 ஆண்டுகளும் மன்னராட்சி காலத்துல வாழ்ந்தோம். 300 ஆண்டுகளும் வெள்ளக்கார ஆட்சி காலத்துல வாழ்ந்தோம். அந்த வெள்ளக்கார ஆட்சி காலத்தையும் மன்னராட்சி காலத்தையும் நடக்காத கொடுமையெல்லாம் மக்களாட்சி காலத்துல கடந்த 60 ஆண்டு காலத்துல நடக்குது. எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள், வார் சுரிமை போர் நடந்தது, ரத்தம் ஆறாக ஓடியது, வாதாபி எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது,